அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா தற்கால இந்தியாவும் கல்வியும் அந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 3 தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம். அந்த யூனிட் 3ல ரெண்டு முக்கியமான கொஸ்டின் இருக்கு. இந்த ரெண்டு கொஸ்டினுமே 10 மார்க் கொஸ்டின். சரிங்களா? உங்களுக்கு எக்ஸாமுக்கு இந்த ரெண்டு கொஸ்டின்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. இந்த ரெண்டு கொஸ்டினுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? அந்த ரெண்டு கொஸ்டின் என்ன கொஸ்டின் அப்படின்னு நான் சொல்றேன். அதுல இருந்து ஒரு கொஸ்டினை நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். சரிங்களா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுறேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே மொத்தமா அனுப்பிச்சிருவேன். சோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீடைலா கேட்டு அதுக்கு பிறகு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க கொஞ்சம் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. நமக்கு டைம் கம்மியா இருக்கு. அதே மாதிரி இந்த டைமுக்குள்ள நீங்க எப்படி எல்லா சப்ஜெக்டும் படிக்கணும், எந்தெந்த கொஸ்டின்லாம் நீங்க முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படின்றதையும் நான் புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு சொல்லிடுவேன். சோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க கொஞ்சம் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. அந்த யூனிட் 3ல ரெண்டு முக்கியமான கொஸ்டின் இருக்குன்னு சொன்னேன். அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க. இந்த டெலார் குழு அறிக்கையின் பார்வையில் கல்வியின் 4 தூண்கள் இந்த ஒரு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா அனைவருக்குமான கல்வி இந்த கொஸ்டின். இந்த ரெண்டு கொஸ்டின்ல இருந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு செமஸ்டருக்கு வரதுக்கான வாய்ப்பு 90% உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? சோ நமக்கு இன்னைக்கு கிளாஸ் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த டெலார் குழு அறிக்கையின் பார்வையில் கல்வியின் 4 தூண்கள் இந்த கேள்வி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ இந்த கேள்வியில என்னென்ன பாயிண்ட்ல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வியை நான் எப்படி உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பிச்சிருக்கேன், நம்ம கிளாஸ் எப்படி நோட்ஸ் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. இதே மாதிரி நீங்க எக்ஸாமுக்கு பிரசன்டேஷன் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா இப்ப 10 மார்க் 8 மார்க் 9 மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? இப்போ இந்த கேள்வி பாருங்க நான் எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, அந்த டெலார் குழு அறிக்கையின் பார்வையில் கல்வியின் 4 தூண்கள் அப்படி சொல்லி ஹெட்டிங் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த கல்வினா என்ன அப்படி சொல்லி ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பேன். அதுக்கு பிறகு பாருங்க அந்த 4 தூண்கள் என்னென்ன அப்படி சொல்லி அந்த பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் என்ன விஷயத்தை நம்ம முக்கியமா ஹைலைட் பண்ணி காட்டுறோம். இப்படி நீங்க காட்டினாவே வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் கொஸ்டின் பண்றப்போ உங்களுக்கே தெரியும் நார்மலா அந்த பாக்ஸ் போட்டு காட்டுறதா கண்டிப்பா ஒன் டைம் அதை ரீட் பண்ணி பார்ப்பாங்க. அதை படிச்ச உடனே ஓகே உங்களுக்கு கண்டென்ட் புரிஞ்சிருக்கு அப்படி சொல்லி படிச்சிருக்காங்க அப்படி சொல்லி மார்க் நல்ல மார்க் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பாருங்க நான் அதுல ஒவ்வொரு கொஸ்டினும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றப்ப அந்தந்த பாயிண்ட்டுக்கு எது முக்கியமானதோ அதெல்லாம் உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். இப்படி நீங்க எக்ஸாமுக்கு பிரசன்டேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க் வந்துடும். இதே மாதிரி நோட்ஸ் உங்களுக்கு இருக்கும். நான் அனுப்புற நோட்ஸ் மாதிரி நீங்க அங்க எக்ஸாமுக்கு எழுதுங்க, உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். சரிங்களா? ஓகே. இப்ப இந்த டெலார் குழு அறிக்கையின் கல்வியின் 4 தூண்கள் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கல்வினா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. இந்த கல்வியை பத்தி இந்த டெலார் குழு அறிக்கை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அடுத்து 4 தூண்கள் சொன்ன பாத்தீங்களா? அதுல ஒண்ணு பாருங்க அறிந்திட கற்றல், 2 செய்திட கற்றல், 3 ஒன்று கூடி கற்றல், 4 தனித்தன்மையுடன் முழு ஆளுமை வளர்ச்சி பெறுதல். நல்லா கவனிங்க. இந்த 4 விஷயம் இருந்தா தான் அது சிறந்த கல்வி அப்படின்னு சொல்லி டெலார் குழு கொடுக்குறாங்க. அதாவது அதுல உங்களுக்கு தெரியும் 4 தூண்கள் ஒரு வீட்டுக்கு அடிப்படையா இருக்கிறது தூண்கள் தான். அப்ப ஒரு கல்விக்கு அடிப்படையாக இருக்குது இந்த 4 விஷயம் சொல்லி யார் சொல்றாங்க? இந்த டெலார் குழு அறிக்கை அவங்க சொல்றாங்க. சரிங்களா? இதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கல்வினா என்ன? இல்ல ஃபர்ஸ்ட் இதான் மெயின். கல்வினா இந்த கல்வியை பத்தி இந்த டெலார் குழு அறிக்கை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த 4 தான் பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க கல்வினா என்ன கொடுத்துருக்காங்க? தனிநபர் மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கு அடிப்படையா திகழ்வது கல்விதான். இது எல்லாருக்கும் தெரியும். சமூக முன்னேற்றத்துக்கு அடிப்படையா இருக்கு கல்விதான். அடுத்து பாருங்க கல்வியின் முக்கிய பணியே கல்வியோட முக்கிய பணி என்னது? நம் ஒவ்வொருவரது உள்ளார்ந்த ஆற்றல்களையும் திறன்களையும் முழுமையாக மலரச் செய்து நம்முடைய ஆற்றலை முழுமையாக வெளிப்படுத்துறது தான் கல்வி. அடுத்து பாருங்க ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு வாழ்க்கை குறிக்கோள்களை எய்திட உதவுவதோடு சமுதாயத்தில் பிறரோடு ஒன்று கூடி செயல்படவும் அமைதியாக வாழ்வதற்கும் தேவையான வல்லமையை உருவாக்குவதே கல்வியாகும் என டெலார் குழு அறிக்கை குறிப்பிடுகிறது. இதுதான் கல்வியை பத்தி குறிக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து 4 என்ன கொடுக்குறாங்க? ஃபர்ஸ்ட் பாருங்க அறிந்திட கற்றல். அறிந்திட கற்றல்னா என்ன சார்? எதையுமே கடமைக்குன்னு கத்துக்கிற கூடாது. அதுல என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது முழு மனதோடு கத்துக்கணும். அதுல என்ன சொல்லியிருக்காங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கத்துக்கணும்.
நம்ம மோஸ்ட்லி என்ன சொல்லுவோம், மனப்பாடம் பண்ணி எக்ஸாம்பிள் இருக்கா மனப்பாடம் பண்ணுவோம். அப்படி பண்ணக்கூடாது. அறிந்திட கற்றல்னா அது என்ன விஷயம் தெரிஞ்சுக்காங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக கத்துக்கிறது தான் இந்த அறிந்திட கற்றல். சரிங்களா? அடுத்து பாருங்க, செய்திட கற்றல். செய்திட கற்றல் என்ன சார்? எதுவுமே புக்ல மட்டும், அதாவது ஏட்டுச்சுரக்காய் கறிக்கு உதவும் ஒரு பழமொழி இருக்கும். அதாவது புக்ல மட்டும் படிச்சுட்டு எழுத ஒண்ணுக்காகாது. அது எதை அதை வச்சு நம்ம என்ன எப்படி நம்ம செயல்படுறோம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி அந்த படிச்சதை எப்படி செயல்படுத்துறோம், அதான் பிராக்டிக்கல் சொல்லுவாங்க அடிக்கடி. நம்ம புக்ல படிக்கிறத விட அதை செஞ்சு பார்க்கறது நல்லது அப்படி சொல்லுவாங்க. சோ அதுதான் என்னன்னா செய்திட கற்றல். நம்ம படிச்சதை அப்ளை பண்ணணும். அதை நம்முடைய லைஃப்லயும் சரி, தென் நம்முடைய தொழிலையும் சரி அதை பண்ணி பார்க்கணும் தான் இந்த செய்திட கற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, ஒன்று கூடி வாழ்தல். இது முக்கியமானது. ஒவ்வொரு கல்வியும் ஒன்று கூடி வாழ்றத சொல்றதுதான் சிறந்த முக்கியமான விஷயம் சொல்லி இந்த டெலா குழு அறிக்கை வந்து சொல்றாங்க. கல்வியில 4 தூண்கள் முக்கியமான 3வது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்று கூடி வாழ கற்றல். சரிங்களா? கல்வி சுயநலத்தை கத்துக் கொடுக்க கூடாது, பொதுநலத்தை கத்துக் கொடுக்கணும். அதாவது ஒன்று கூடி வாழ்வதை கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, தனித்தன்மையுடன் முழு ஆளுமை வளர்ச்சி பெறல். அடிக்கடி சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. ஒரு தனித்தன்மை இருக்கணும். அந்த தனித்தன்மையை வளர்த்து அவருடைய முழு ஆளுமை, அவருடைய முழு திறமையை வெளிக்கொண்டு வர்றதுதான் இந்த கல்வி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த தனித்தன்மையுடன் முழு ஆளுமை பெற வளர்ச்சி பெற சொல்றாங்க. சரிங்களா? இதுதான் அடிப்படை விஷயம். உங்களுக்கு நோட்ஸ் எல்லாமே நீங்க ஒன் டைம் ரீட் பண்ணா உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி தான் நான் கொடுத்துருப்பேன். ஏன்னா ஒவ்வொன்றையும் தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம். நான் ஆல்ரெடி இந்த கிளாஸ் பத்தி வீடியோ கொடுத்துருக்கேன் நம்ம சேனல்ல. இப்போ உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன். சோ இதுதான் கிளாஸ் இருக்கு. இந்த கேள்வி உங்களுக்கு எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.